ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும். நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடு. ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே. ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே. அதை செய்யவே செய்யாதே. உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். உன் அருகிலேயே இருக்கின்றார்கள். உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள். அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா? நீ பேரொளி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா? மின்னலை போல நீ வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி. நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம். எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய கட்டளை. எதுவாக இருந்தாலும், உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள். நானே உனக்கு தருகிறேன். என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம். என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன். என் செல்வமே, உன் வலி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன். அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே. தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது. காத்திரு. நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது. சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது. சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது. நீ நினைத்தது நடக்கும். ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும். நிச்சயம் நான் உனக்கு அருகில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன். என்னை மட்டும் நீ மறந்து விடாதே. என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி காலம் இது.